Hi students, welcome to our channel. So இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு இந்த ஹாஃப் இயர்லி 2025 கான இம்பார்ட்டன்ட்டான டீடைல் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் என்னென்னன்றதை பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேல நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல என்ன பண்ணிக்கோங்க, மறக்காம இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் லைக்கும் பண்ண மாட்டேன்றீங்க, அதே போல வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ண மாட்டேன்றீங்க. வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் நீங்க ஃபியூச்சர்ல எந்த ஒரு வீடியோவையும் நம்ம போடக்கூடியதை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ தயவு செஞ்சு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க, வீடியோக்கும் லைக் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோல நம்ம சொல்லக்கூடிய இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் புக் பேக்கும் சொல்லியிருப்பேன். ஒரு சில யூனிட்ஸ் சாப்டர்ஸ்ல வந்து நம்ம இன்டீரியர் 5 மார்க் கொஸ்டின்ஸும் சொல்லியிருப்பேன். இதை நீங்க தரவா படிச்சிட்டீங்கனாலே 5 into 5 25 மார்க்ஸ் கண்டிப்பா இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன்ல உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இருக்கக்கூடிய இந்த 5 மார்க் கொஸ்டின்ஸை எதையும் ஒமிட் பண்ணாம எல்லா கொஸ்டின்ஸையும் நல்லா தரவா படிச்சுக்கிறங்க, சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ என்னென்ன கொஸ்டின்ஸ்னு பார்க்கலாம். சாப்டர் 1ல வாட் ஆர் கால்டு பாராமீட்டர்ஸ் அண்ட் ரைட் அ நோட் ஆன் எ பாராமீட்டர் வித்தவுட் டைப், பாராமீட்டர் வித் டைப். செயலுறுப்புகள் என்றால் என்ன, தரவு வகை இல்லாத அளவுருக்கள், தரவு வகையுடன் கூடிய அளவுருக்களை விவரி. எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள் பியூர் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன்ஸ். பியூர் மற்றும் இம்பியூர் செயற்கூறுவை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. எக்ஸ்பிளைன் வித் அன் எக்ஸாம்பிள் இன்டர்ஃபேஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். இடைமுகம் மற்றும் செயல்படுத்துதலை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Chapter 2, how will you facilitate data abstraction? Explain it with suitable example. தரவு அருவமாக்கம் எவ்வாறு செயல்படுத்துவாய், எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Chapter 3, explain the types of scope for variables or LEGB rule with example. மாறியின் வரையெல்லைகளின் வகைகளை விளக்குக அல்லது LEGB விதியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Chapter 4ல explain the characteristics of an algorithm. நெறிமுறையின் பண்பியல்புகளை விவரி. Discuss about linear search algorithm. வரிசை முறை தேடல் நெறிமுறையை விவரி. What is binary search? Discuss it with example. இருமத் தேடல் என்றால் என்ன, எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Explain the selection sort algorithm with example. தேர்ந்தெடுப்பு வரிசையாக்க நெறிமுறையை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Explain the insertion sort algorithm with example. செருகும் வரிசையாக்கம் நெறிமுறையை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Next chapter 5. Explain input and print functions with example. Input மற்றும் print செயற்கூறுகள் பற்றி எழுதுக. Discuss in detail about tokens in Python. பைத்தானில் உள்ள வில்லைகள் பற்றி எழுதுக. Explain Python data types with example. பைத்தான் தரவு வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Next chapter 6. Write in detail note on for loop. for மடக்கை பற்றி விரிவான விடையளிக்கவும். Write a note on if else elif statement. if else elif கூற்றை எடுத்துக்காட்டுடன் விளக்கு. Explain while loop structure in Python. பைத்தானில் உள்ள while மடக்கை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Explain nested loop structure in Python. பைத்தானில் உள்ள பின்னலான மடக்கும் அமைப்பை விளக்குக. Explain jump statement in Python. பைத்தானில் உள்ள jump கூற்றுகள் பற்றி விளக்குக. Chapter 7. Explain the different types of function with an example. செயற்கூறின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Explain the scope of variable with an example. மாறியின் வரையெல்லைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Explain recursive function with an example. தற்சுழற்சி செயற்கூறு பற்றி எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Explain various function arguments with suitable example. செயற்கூறு செயலுறுப்புகள் எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Explain the following built-in functions: abs, odd, bin, format, square root. பின்வரும் உள்ளிணைந்த செயற்கூறுகளை விளக்குக. Chapter 8. Explain about string operators in Python with example. பைத்தானில் செயல்படும் சர செயற்குறிகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Chapter 9. Explain the different set operations supported by Python with example. பைத்தானில் உள்ள செட் செயல்பாடுகளை பொருத்தமான எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Chapter 10. Explain about constructor and destructor with an example. பைத்தானில் உள்ள ஆக்கிகள் மற்றும் அழிப்பிகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Chapter 11. Explain the different types of data model. தரவு மாதிரியின் பல்வேறு வகைகளை விளக்குக. Explain the different types of relationship mapping. உறவு நிலையின் வகைகளை விவரி. Differentiate DBMS and RDBMS. DBMS மற்றும் RDBMS வேறுபடுத்துக. Explain the characteristics of RDBMS. RDBMS இன் பண்பியல்புகளை விளக்குக. Explain the components of DBMS. DBMS இன் பல்வேறு கூறுகளை விளக்குக. Chapter 12. Write the different types of constraints and their functions. பல்வேறு வகையான கட்டுப்பாடுகளையும் அதன் செயல்பாடுகளையும் எழுதுக. What are the components of SQL? Write the commands in each. SQL இன் கூறுகள் ஒவ்வொன்றிற்கும் கட்டளைகளை எழுதுக. What are the processing skills of SQL? SQL இன் செயலாக்க திறன்கள் என்ன? Explain DML commands with examples. DML கட்டளைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக.
எக்ஸ்பிளைன் வேர் க்ளோஸ் வித் எக்ஸாம்பிள். வேர் க்ளோஸ் பற்றி எடுத்துக்காட்டுடன் விளக்குக. சாப்டர் 13 டிஃபரன்ஷியேட் எக்ஸல் ஃபைல் அண்ட் சிஎஸ்வி ஃபைல். எக்ஸல் மற்றும் சிஎஸ்வி கோப்பின் வேறுபாடு என்ன? டேப்லேட் தி டிஃபரண்ட் மோட் வித் இட்ஸ் மீனிங். பல்வேறு கோப்பு முறைமைகளின் பொருள்களை பட்டியலிடுக. ரைட் த டிஃபரண்ட் மெத்தட்ஸ் டு ரீட் அ ஃபைல் இன் பைத்தான். பைத்தானில் ஒரு கோப்பை படிப்பதற்கான பல்வேறு வழிமுறைகளை எழுதுக. ரைட் த ரூல்ஸ் டு பி ஃபாலோட் டு ஃபார்மேட் த டேட்டா இன் அ சிஎஸ்வி ஃபைல். சிஎஸ்வி கோப்பில் உள்ள தரவை வடிவமைப்பதற்கு பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளை எழுதுக. சாப்டர் 14 ரைட் எனி 5 ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான். பைத்தானில் ஏதேனும் 5 பண்புக்கூறுகளை கூறவும். இப்போ சாப்டர் 14 புக் பேக் பேஜ் நம்பர் புக் பேக்ல கொஸ்டின் நம்பர் 5th ப்ரோக்ராம். ரைட் நோட் ஆன் இம்போர்ட்டிங் C++ ப்ரோக்ராம் இன் பைத்தான் ப்ரோக்ராமிங் வித் வேரியஸ் இன்டர்ஃபேசஸ். பைத்தானில் C++ நிரலை தருவித்துக் கொள்ளும் பல்வேறு முறைகளை விளக்குக. சாப்டர் 15 ரைட் இன் பிரீஃப் அபவுட் SQLite and the steps used to use it. SQLite பற்றி விரிவாக எழுதவும் அதனை பயன்படுத்தும் படிநிலைகளை எழுதுக. What is the use of having clauses? Give an example Python script. Having துணைநிலை கூற்றின் பயன் யாது? எடுத்துக்காட்டு தருக. Chapter 16 explain in detail the types of piplets using matplotlib. matplotlib பயன்படுத்தி piplet வகைகளை விரிவாக விவரி. Explain the purpose of the following functions. பின்வரும் செயற்கூறின் பயன்பாட்டை எழுது. That's it. சரியா? ஸோ இதோட பிடிஎஃப் லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன்ப்பா. டவுன்லோட் பண்ணி படிங்க. உங்களுடைய நல்லதுக்காக தான் போடுறேன். ஸோ தயவு செஞ்சு கொடுக்குறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சரியா? லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்களான்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.